ஆடா பாவி, நீ குழந்தையா இல்லை பேயாடா? ஏன்டா என்னை இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுற? என்னடா பொம்மைலாம் பறக்குது, இவன் பண்ணுறாங்களையோ? தம்பி, ஏன்டா என்னை இப்படி பார்க்குற? அப்போ சம்பவம் ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. எஸ், I'm back. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஹைப்பர். அதுவும் சாதா ஹைப்பர் இல்லை, ஃபயர் ஹைப்பர். இன்றைக்கி நம்ம சேனலில் த பேபி நில்ல கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு கேம் ப்ளே வீடியோ. ஸோ எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் நம்ம சேனலில் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். இதில் நான் ஒரு பேபி சிட்டர், அதனால் ஒரு கோஸ்ட் பேபிக்கு நான் ஒரு பேபி சிட்டராக இருக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்து அதுலேருந்து ஃபீடிங் பாட்டிலை எடுத்து அவனுக்கு இப்போ நம்ம ஃபீட் பண்ணுமா. ஃபீட் பண்ணிட்டாமா? ஃபீட் பண்ணியாச்சு. என்ன சிரிக்கிறான்? இவனை தூக்கி பார்ப்போமா? அடா பாவி, பாத்ரூம் போயிட்டானா? இவனுக்கு இப்போ நம்ம டைப்பர் வர மாற்றணுமா? ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? இங்கே உக்காரு. அட இருடா தம்பி, என்ன இவன் இவ்வளோ அவசரப்படுறான்? டைப்பரை எடுத்தாச்சு. தம்பி, உனக்கு டைப்பர். எங்கடா போனேன்? டைப்பர் மாற்றலன்னு பார்த்தா எங்கே அங்கே போய் உக்காந்துருக்கியா? மேஜிக் காரன்டா அவன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்தாடா தம்பி, டைப்பர் மாற்றியாச்சு. ஆமாம், நீ எப்படி இங்கே வந்த? சரி, எப்படி வந்தா என்ன, எப்படியோ உனக்கு மாற்றியாச்சு. இப்போ உன்னை போய் தூங்க வைக்க போகிறேன். வா, உன்னை போய் நான் தூங்க வைக்கிறேன். எங்கே உன் தொட்டில்? இங்கே இருக்கா? உக்காரு. உனக்கு தாளாட்டணுமா? சரி, புக்கு படித்து காட்டுறேன். இதுதான் புக்கா? என்ன புக்கு? என்னது அது அங்கே என்னமோ மின்னுது? ஃப்ரீ சோல். வாட் இஸ் தட் ஃப்ரீ சோல்? சரி, இது எதுக்காக தேவைப்படும், எடுத்துக்குவோம். இப்போ நம்ம படிக்க போகிற கதை என்னென்னா, த பிரின்ஸ் அண்ட் த கேட்டு. ஒரு ஊரில் ஒரு பூனை இருந்துச்சான். அந்த பூனையை ஒரு பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். நெக்ஸ்ட்டு அந்த பூனையும் அவனும் ஒரு வாட்டர் ஃபவுண்டைனை பார்த்தாங்களாம். அடுத்து அவன் அங்கே இருக்க பூச்செடிலாம் அடித்து நொறுக்கிட்டானா. அவ்வளோதான் கதை. தூங்கிட்டானா? என்ன சவுண்டே காணோம்? அடா தூங்கிட்டானா? சரிடா, நீ நிம்மதியாக தூங்க, நான் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன். போய் நம்ம டிவியாச்சும் பார்ப்போம். அவன் எப்படியே தூங்கிட்டான். இப்போ நம்ம போய் டிவியில் சின்சானாச்சும் பார்ப்போம். என்னடா டிவிக்கு ஏதாவது காசு போடலையா? நான் இல்லையே, லைட் எரியுது. ஓ, ரிப்பேரா டிவி? சரி, அப்போ நாம் சோஃபாவில் உட்காந்து தூங்க வேண்டியது தான். என்னடா சவுண்டு? ஓ, மேலே அவன் அழுகுறானா? இப்போ தான்டா தூங்கிட்டு இருந்தான், அதுக்குள்ளேயாடா எந்திரிச்சிட்டான்? எங்கே இருக்கான்? தம்பி, ஏன்டா அழுகுற? எங்கடா போனேன்? இவ்வளோ நேரம் இங்கே தான்டா தூங்கிட்டு இருந்தான். மறுபடியும் ஏதோ மேஜிக் பண்ணி கீழே போய் உக்காந்துட்டு இருக்கானா என்ன? கீழே உட்காந்துருக்கான் பாரு. ஏன்டா இங்கே வந்து உட்காந்துருக்க? சைலண்ட். வா, போய் உன்னை மறுபடியும் தூங்க வைக்கிறேன். நீ எப்பட்றா இங்கே வந்த? பார்க்குறதுக்கான அழகாக இருக்கான், ஆனால் இவன் நம்மளை என்னென்னலாம் பண்ண போகிறான்னே தெரில. உட்காரு சைலண்டாக. போயிட்டு வரதா? பொம்மை வேணுமா? என்ன பொம்மைடா இருக்குது? இதோ ஒன்று மாதிரி ஒரு பொம்மை இருக்குது பாரு. இதை எடுத்து அவன்கிட்ட கொடுப்போம், வேளாண்ட்டு ஜாலியாக இருக்கட்டும். பாரா, தூக்கி அடிக்கிறோம். வேறு பூனை பொம்மை இருக்குது, அதையாச்சும் எடுத்து கொடுப்போம். இந்த பொம்மையை வச்சு தூக்கி போடாமறா. இந்தா. சிரிக்கிறான். சரி, நான் போயிட்டு வரேன். நல்ல பையனா தூங்கணும், சரியா? நான் போயிட்டு வரேன். டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம் இதுக்கு ஒன்று, இல்லைன்னா மறுபடியும் வந்து கீழே இதை உட்காந்துட போகிறான். சரி, நம்ம போய் டிவியாச்சும் பார்ப்போம். ஆமாம்ல, டிவி தான் ஓடாதா? சரி, ஃப்ரீ சொல்லாச்சும் இருக்கு, அதையாச்சும் எடுத்துகிட்டு இப்போயாச்சும் தூங்குவோம். மறுபடியும் இங்கே தான் சத்தம் போட்டு எழுப்புறதுக்குள்ளே கண்ணை மூடி நல்லா தூங்க வேண்டியது தான். ஓகே, நைட் 1 முடிச்சாச்சு. இப்போ நைட் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறானோ? கெட் பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜ். ஓகே, மறுபடியும் அவனுக்கு பால் கொடுக்கணும் மாட்டிருக்கு. மறுபடியும் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவன் டோர் சத்தந்து ஓப்பன் த டோர். எங்கடா பாட்டில் காணோம்? ஆடா பாவிகளா, இதை வர கண்டுபிடிக்கணுமா? இப்போ எங்கே வச்சுருப்பான்? ஓப்பன். இது இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இதோ இங்கே இருக்குது. எடுத்துகிட்டு போயிட்டு அவன்கிட்ட கொடுப்போம். ஓகே, கதவை ஓப்பன் பண்ணிட்டு போய் அவன்கிட்ட இதை கொடுத்துருவோம். இந்தாடா தம்பி. ஐயோ சாரிடா, தெரியாமல் கீழே போட்டேன். இந்தா குடியிட. சிரிக்கிறான் பாரு. தெரியும், இந்த மாதிரி ஏதாச்சும் நீ மறுபடியும் பண்ணுவேன்னு தெரியும்.
சரி இவனுக்கு மாற்ற வேண்டியது நம்ம கடமை. மாற்ற மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி நம்மளுக்கு காசு கொடுக்காம பண்ணிட போகிறான். சரி இங்கே தான் டைப்பர் இருக்குது. என்னடா டைப்பர் கண்ணு டேய், எங்கடா ஓடுது டேய்? டேய் நீ ஓடினா மட்டும் உன்னை விட்டுருன்னா இருறா வரேன். ஆஹா கிச்சனுக்குள்ளே ஓடுதே. சரி அசாம் பிடிச்சிருவோமா? டா இங்கே தான் இருக்குது. அடா டேய் ஓடுறான்டா அவனை புடுறா. இன்னைக்கு பிடிக்காம விடுறதில்லடா. டேய் நீ எங்கே ஓடினாலும், நீ எந்த ஜில்லாவுக்கு ஓடினாலும் உன்னை விட மாட்டேன்டா. டா உள்ளே போயிட்டான்ல, இப்போ கண்டுபிடிக்கணும் பாரு. டா கண்ணாடி போட்டால் எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. இப்போ பாரு, ஐயோ தப்பிச்சிட்டானே. டேய் ஓடுறான்டா. டேய் இல்லைடா, இப்போ சொல்லிட்டேன் அவ்வளோதான். பெட்டு மேலே தான் இருக்கு. அசாம் பிடிச்சிட்றா. ஆஹா ஓடுதே. மாட்டிக்கிச்சு. அதான் ஒரு பெரிய மனுஷன் சொன்னால் கேட்கணும். நில்லுன்னு அப்போவே சொன்னேன்னா, இல்லைன்னா இந்த மாதிரி செவத்தில் முட்டி இவனுக்கு 2 ஸ்டார் தலையில் சுற்றுது பார். நீ என்னடா சூப்பர் ஸ்டார் மாதிரி 2 ஸ்டார் தலையில் சுற்றிக்கிட்டு இருக்க? எப்படி இருந்தால் என்ன, நீ அவனுக்கு டைப்பராக மாறுவன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. டே தம்பி போகலாமா? இந்த தடவையாச்சும் உன்னை தாளாட்டு பண்ணி நான் தூங்க வைக்கிறேன். வா போகலாம். எங்கடா அங்கே போய் உக்காந்துருக்க? டே ஆஹா இந்த தடவை என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. என் பக்கத்தில் போகிறது சேஃபா? போகலாமா வேணாமா? சரி போவான், என்ன பண்ணிடுவான். வா. ஆனால் நீ எப்படி இங்கே வந்தந்தா தெரில. ஆனால் நீ ஒரு விஷயத்த திரும்பி பண்ணுற. சாப்பிட்ற, பாத்ரூம் போகிற, டைப்பர் மாத்திர, மறுபடியும் தூங்குற, மறுபடியும் சாப்பிட்ற, பாத்ரூம் போகிற, டைப்பர் மாத்திர, மறுபடியும் தூங்குற. உன்னை பார்த்தா எனக்கு ஒன்னே தாண்டா தோணுது. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவா, ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல. இந்த மாதிரி தான் நீ பண்ணுற. சரி உனக்கு நான் புக்கு படித்து கட்டுறதா? ஐயோ கீழே போட்டுன்னு அப்படியே எடுத்து. இந்த தடவை நாம் பார்க்க போகிற கதை த பிரின்ஸ் அண்ட் த ரேபிட். ஒரு ஊரில் ஒரு முயல் இருந்துச்சான். அந்த முயலில் ஒரு பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான். அந்த முயல் ஒன்று என்னடா அது தட்டி விட்டான். ஏன்டா அழுவுற? இந்த தடவை உனக்கு என்னடா வேணும்? மறுபடியும் பொம்மையா? சரி உன் தடவை இந்த பூனை பொம்மை எடுத்து தந்ததுனால தானே அவன் சந்தோஷமாக இருந்தான். மறுபடியும் பூனை பொம்மையை எடுத்துருவோம். இந்தா வச்சிக்கோ. தூக்கி போடுறேன்டா பாடுறா. சரி அங்கே இருக்க அந்த முயல் பொம்மையை வச்சு எடுத்துருவோமா? இந்த முயல் பொம்மையை எடுத்து தந்தாலாச்சும் அவன் சந்தோஷமாக இருக்கானான்னு பார்ப்போம். டேய் தம்பி இந்தாடா முயல் பொம்மை வச்சிக்கோ. சந்தோஷமாக இருக்கும். ஓகே நம்ம படிக்கிறத கண்டினியூ பண்ணுவோமா? அப்படியே புக்கை எடுத்து உக்காந்து கதையை கண்டினியூ பண்ணுவோம். சிரிக்கிறான். அந்த முயல் ஒரு இடத்துக்கு ஓடுனுச்சான். அப்புறமா தான் அந்த முயலுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சான். இவன் கோவப்பட்டானா ஒரு மான்ஸ்டராக மாறிடுவானா. அவ்வளோதான் கதை. மறுபடியும் தூங்கியிருப்பானே. சரி அவன் தூங்கிட்டான். அப்படியே கதவை க்ளோஸ் பண்ணிட்டு நாம் போய் சோஃபாவில் உட்காந்து சில் பண்ணுவோம். சில். சோஃபாவில் உட்காந்து அந்த மஞ்சள் கலர் டிவி பார்க்குறதுல என்ன ஒரு ஆனந்தம். உட்காரும். எவன்டாவன்? யாரோ காலிங் பெல் எடுக்கணும். ஓ இவங்க பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. மேடம் எங்கடா போனாங்க? அடப்பாய்களா டெலிவரியா? டோஸ்டர். இந்த டோஸ்டரை எடுத்து அப்படியே இங்கே வச்சுட்டு நாம் போய் தூங்குவோம். உட்காந்து தூங்குவோம். மறுபடியும் இந்த மஞ்சள் டிவி பார்த்தா நல்லா தூக்கம் வருது. ஓகே நைட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ நைட் 3. இன்றைக்கி என்ன பண்ண போகிறான் அவன்? வாட்ச் டிவி வந்து சோஃபா. ஓகே நம்மளை டிவி தான் பார்க்க சொல்கிறாங்க. சரி நம்ம சோஃபாலே வச்சோம். என்னடா சவுண்டு மேலே? ஓ அழுகுறானா? சோஃபாவில் உட்கார போகும்போது அழுகுறானே. சரி நம்ம வேலை என்னென்னா அவனை போய் ஆறுதல் படுத்திட்டு வரது தான். போமா தம்பி சத்தமிடாமல் கம்முனிரு. ஏன் அழுகுற? அப்படியே சைலண்ட்டாக உட்காரணும் சரியா? சரி இருங்க நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். வந்துட இது போகிறான். ஃபஸ்ட்டு கீழே வந்து உட்காந்தான்ல அந்த மாதிரியே இது உட்கார போகிறான். சரி ரொம்ப பசிக்குது. போய் சாண்ட்விச் அதாவது சீஸ் டோஸ்டி பண்ண போகிறோம். ஓகே ப்ரெட் எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஃப்ரிட்ஜ் டோரை ஓப்பன் பண்ணி இது ஃபஸ்ட்டு வைக்கலாம். ஓகே ஹேமே இருக்குது. ஹேமே ஃபஸ்ட் எடுத்து வச்சுருவோம். ஹேமை எடுத்து அப்படியே மிளகாக்க வச்சு கூடவே சீஸையும் எடுத்து மலை சாரல் தூர மாதிரி இதை எடுத்து மிளகாக்க வச்சு
உள் சைடு அப்படியே லேசா ராவி விட்டு 10 கண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல ராவி விட்டு இட்லி பொடி இருக்குன்னா அது அப்படியே அள்ளி மலை சாரல் வாங்கி அது மேலாப்ல அப்படியே பேய விட்டு பொத்துனாம அப்படியே பத்து இப்படி பத்து அப்படி பத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர் முருகு விட்டு அழகா மடிச்சு கமர ஊத்த பத்தி எடுத்துறாங்க அன்னைக்கு உதவு. ஓகே, சீஸ் வச்சாச்சு. அடுத்து அதுக்கு மேலே ஆனியன் வச்சுருவோம். பர்ஃபெக்டாக வச்சாச்சு. அடுத்து டொமேட்டோ சீஸ் அவன் எடுத்தான். டொமேட்டோ ஒன்று எடுத்து அப்படியே ஆனியன் மேலே வச்சிடலாம். ஓகே, வச்சாச்சு. அதை கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து அது மேலே வச்சு டோஸ்டரை அழுத்தினோம்னா வாசனையே வேறு லெவலில் இருக்குது. ஆடா பாவிகளா, வெடிச்சிடுச்சு. ஆஹா, இதெல்லாம் இந்த குழந்தையோட வேலையா? ஃபீட் மீயா? ஓ, இப்போ அதுக்கு ஒரு பால் கொடுக்கணுமா? ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போவோம். எங்கடா அங்கே வச்சுருக்கீங்க ஃப்ரிட்ஜை? சரி, எடுத்துகிட்டு போவோம். ஃபீடிங் பாட்டில் எடுத்தாச்சு. அப்படியே இந்த ஃபீடிங் பாட்டில் எடுத்துகிட்டு அந்த குழந்தைட்டு கொடுத்தோம். அடா பாவிங்களா, டோர் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இங்கே இருந்தால் நான் உறைஞ்சிருவேன்டா. அப்பாடா, இங்கே ஒரு வழி போகுது. ரைட் சைடில் போய் லெஃப்ட்டு போவோம். லெஃப்ட் பக்கம் ஏதோ வழி இருக்கா? ஆஹா, இங்கே வர பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களே. அப்போ ரைட் சைடு தான் போகணுமா? டக்குன்னு போகணும். இங்கே இருந்தோம்னா உறைஞ்சிரும். அப்பாடா, டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. எந்த ரூம் தெரியலையே. இங்கே இருக்குது. இதா? இல்லை, இது 11 ரூம் பிளாக்கில் இருக்குது. இது என்னது 10 ரூம். ஓப்பன் பண்ணி போவோம். அப்பாடா, இதுதான் நாட்டிருக்கு. ஐயோ, ஃபீடிங் பெட்டில் ஒத்துக்கு வெளியே போட்டுனா டோர் க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, இவன் என்ன இப்படி கத்திட்டு இருக்கான்? அடா இருறா. ஓ, பால் கொடுக்கணுமா? தூரத்துலேருந்தே கொடுப்போம். மறுபடியும் ஏதாச்சும் பண்ணிட போகிறோம். ஓ, மறுபடியும் எனக்கு டைப்பர் மாற்றணுங்க. என்னடாடே, மறுபடியும் பாத்ரூம் போயிட்டேன். இத்தனை தாட்டி உனக்கு டைப்பர் மாற்ற வேண்டியதாக இருக்குது. மாற்றி என் கையெல்லாம் வலிக்கிறோம். தடவை எது டைப்பர் ஓடிட போகுது. அப்பாடா, எடுத்தாச்சு. டைப்பர் எதுவும் பிரச்சனை இல்லை, எடுத்தாச்சு. இந்தாடா மாத்திரா. ஆடா பாவி, நீ குழந்தையா இல்லை பேயாடா? ஏன்டா நீ இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுற? என்னடா பொம்மெல்லாம் பறக்குது. இவன் பண்ணுற வேலையோ? டே தம்பி, ஏன்டா நீ இப்படி பார்க்குற? அப்போ சம்பவம் ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. இவன் கண்டிப்பாக குழந்தையா இருக்க மாட்டான். குழந்தை ரூபத்தில் இருக்க ஒரு பேயாதார் பண்ணிட்டுருக்கு. என்னென்னலாம் பண்ணுறான். மேலே ஏதோ எமர்ஜென்சி கிளாஸ் இருக்கா, அதை உடச்சி இவன்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் மாட்டிருக்கு. ஓப்பன். அடா பாவிடே, என்ன நடுவு பண்ணிட்டு போகிறான்? ஜஸ்ட் மிஸ் பயமுடுத்தி விட்டு போயிட்டாரு. ஓகே, கிளாஸ் உடச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுக்கணும். இல்லைன்னா நம்மளை கொன்னாலும் கொண்டுருவான். டே தம்பி, என்னை எதுவும் பண்ணிடாதடா. நான் ஒரு பேபி சிட்டர் இருந்தால் வச்சுக்கோ. என்னடா அங்கே போய் விழுவுறான்? ஆஹா, போகலாமா? தூங்கிட்டான். இவனை அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம். அப்படியே பொறுமையாக இவனை தூக்கிட்டு போய் தொட்டில் தூங்க வச்சுருவோம். இவன் கூட இருக்கிறது ஒவ்வொரு நாள் பயமாக இருக்குது. என்னடா முழிச்சுக்கிட்டான்? டேய், என்ன அங்கே உட்காந்துருக்கான்? இவன் பக்கத்தில் இருக்கிறது அந்த 3 பொம்மை தானே? கதை படித்து காட்டுறதா? நான் புக்கை காட்டுறான். டேய் தம்பி, என்னடா எங்கே உள்ளே போகிறான்? டே, இவனை அசாமல் அந்த ரூமுக்குள்ளேயே வச்சு அவனை அப்படியே தொட்டில் தூக்கி போட்டுற வேண்டியது தான். டே தம்பி, அப்பாடா பிடிச்சாச்சு. இவனை அப்படியே தொட்டில் போட்டுறா. எஸ், போட்டாச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு ஏதோ பொம்மை வேணுமோ. கடைசியாக அந்த ஷீப்பு தானே? அப்படின்னா அந்த ஷீப்பு தான். ஓகே, ஷீப் பொம்மை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருவோம். அப்பாடா, கொடுத்தாச்சு. தப்பிச்சிட்டோம். ஸ்டோரி படித்து காட்டணுமா? ஏண்டா, சின்ன குழந்தைக்கு ஸ்டோரி படித்து காட்டலாம். பேய் எவனா ஸ்டோரி படித்து காட்டணுமாடா? த பிரின்ஸ் அண்டு த ஷீப். ஒரு ஊரில் ஒரு கொடூரமான பிரின்ஸ் இருந்தானா. அவன் ஒரு ஆடை சாப்பிட நினச்சானா. அந்த ஆடு பயந்துட்டு இருந்துச்சான். அடுத்து என்னடா இருட்டாகுது. அந்த ஆடை சாப்பிட்டானா. நெக்ஸ்ட்டு என்னடா இது? புக்கில் என்னமோ கிறுக்கி வச்சுருக்கான். ஆஹா, என்னடா 3 பொம்மை எண்ணெய் பார்க்குது. இவன் என்ன சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான்? டே தம்பி, நான் என்னடா பண்ணேன்? எண்ணெய் பார்க்குற? டே, என்னடா இது? மேலே என்னமோ ஓப்பன் ஆகுது. ரைட்ரா, அவ்வளோதான், நம்மளே முடிச்சு விட்டிங்கப்பா. என்னடா இங்கே இருக்க? டே, ஆஹா, என்ன பண்ணான்னு தெரிலையே. குட் நைட்டா? எதுக்கு? கேம் முடிஞ்சிடுச்சா இல்லை இப்போ தான் ஆரம்பிக்குதா? என்னன்னு தெரிலையே. இவன் என்ன பண்ணான்னு தெரிலையே. ஓகே, பார்க்கலாம். எஸ்கேப் அன்லாக்டு. ஃபாலோ த ஒயிட் ரேபிட் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் த பேபி. ஓ, இவன்கிட்டருந்து தப்பிக்கணுமா? இப்போ கண்டினியூ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. எஸ், ஒயிட் ரேபிட் இங்கே தான் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி தப்பிச்சிருவோம். அவன் அங்கே உட்காந்துட்ருக்கான். இதை ஃபாலோ பண்ணி நாம் எப்படியாச்சும் தப்பிச்சிருவோம். இவங்க இது பின்னாடியே வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டான்னா ஓகே, லிஃப்ட் பட்டன் அழுத்த சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. எஸ், லிஃப்ட்டு ஒர்க் ஆகுது. இவன் எது வந்துட எது போகிறான்? டக்குன்னு ஓப்பன் ஆகிடு.
அப்பா ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே போயிட்டு லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம கிளம்புவோம். ஓகே, லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம தப்பிச்சிட்டோன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். பிக்ஸ்மேன் மேட்னஸா இன்னும் முடியலையா? ஓகே, லிஃப்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். லிஃப்ட்டு என்ன பண்ண போகிறானோ தெரில. அப்படியே லிஃப்ட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்குவோம். பின்னாடி எது வந்து அட்டாக் பண்ணிட போகிறான். ஓனோ, லிஃப்ட்டு கீழே போய் டமார்னு நிற்க போகுது. ஏற்கனவே உங்ககிட்ட அடி வாங்கினது பத்தாதா நானு? இப்ப லிப்ட் சர்ன்னு கீழே போய் டமார்னு தேட் புலவர நிக்கலாம். அதானே? அதான். ஆஹா, லிஃப்ட் வரை இப்படி ஷேக் ஆகுதே, என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. ஆஹா, என்ன ஆக போதோ தெரிலையே. அப்பா நின்றுச்சு. இந்த பக்கம் ரைட் சைடில் போக சொல்லியிருக்காங்க. நாமளும் ஃபாலோ பண்ணி அப்படியே போகும். ஓகே, ஸ்டேட்டில் ஏதோ ரூம் இருக்குது. அதான் அது லேட் இருக்குது. இதுவும் இல்லை. இந்த பக்கம் இருக்குது. ஓகே, அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். யாரா அவன் போட்டது? பூட்டுக்கு சாவி. டே தம்பி, சாவி குடுறா. எங்கடா உள்ளே ஓடிட்டான்? ஆஹா, அப்படியே அங்கே தான் உட்காந்துருக்கான். சாமி போய் அவன்கிட்ட சாவி பிடிங்க. எங்கடா போனா? ஆஹா, இங்கே வச்சுருக்கானே. இங்கேயும் இல்லை. தோ அங்கே டேபிளுக்கு இடையில் உட்காந்துருக்கான். அவனை அப்படியே பிடிச்சான். அட தப்பிச்சிட்டானே. இப்போ எங்கே இருப்பான்னு தெரிலையே. இங்கே வச்சுருக்கானா? இங்கேயும் இல்லை. அந்த பெட்ஷீட் இருக்கானா? இங்கேயும் இல்லை. இதோ அங்கே ஃப்ரிட்ஜ் மேலே ஏறி உக்காந்துட்ருக்கா. எர்ரா வந்து இப்படி. அட தப்பிச்சிட்டான். இவன் மேஜிக் பண்ணி போயிடுறாங்க. இன்வெஸ்டிகேட் அப்பார்ட்மெண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா? நீடு மியூசிக் டு ப்ளேவா? ஓ, இங்கே இந்த பேப்பரை வச்சா ஏதோ ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னடா வைக்க முடியல. இங்கே எங்கேயாச்சும் இருக்கா? இங்கேயும் இல்லை. இங்கே இதோ கீழே இருக்க. எடுத்து அங்கே வச்சு மியூசிக்கை ப்ளே பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ இதை ப்ளே பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ப்ளே பண்ண முடியுது, ஆனால் எதுவுமே நடக்கலையே. ஒருவேளை எக்ஸ்ட்ரா பீசஸ் தேவைப்படுதோ? ஓகே, அங்கே போய் அங்கே இருக்கான். இப்போ வரண்டவனை பிடிக்கிறேன் பாடுறா. அட தப்பிச்சிட்டான். இதோ இங்கே ஒரு பீஸ் இருக்குது. அப்பாடா, இன்னொரு பீஸும் கிடச்சிருச்சு. இதையே எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருவோம். ஓகே, வச்சாச்சு. இன்னும் ஒன்று தேவைப்படுது. அங்கே தான் உட்காந்துருக்கான். சாம கண்டுக்காத மாதிரி போயிட்டு அவனை பிடிச்சிரும். அட தப்பிச்சிட்டானே. தோ இங்கே இருக்க அந்த பீஸ். எஸ், இதையும் வச்சு பார்ப்போம். மியூசிக் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அவன் இங்கே வந்து உட்காந்து தூங்கும்போது சாவி எடுத்துகிட்டு போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, வந்து உக்காந்துட்டான். இப்போ தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணுறான்னு தெரிலையே. எங்கே பறந்து போய் விழுந்துட்டான். இது என்ன சைடில் ஏதோ ஒரு சுவிட்சு. ஓகே, இதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். என்ன ஏதோ சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுதா என்ன? ஓகே, இது இங்கேருந்து நம்ம தப்பிப்போன்னு நினைக்கிறேன். அப்படியே உட்காந்து போய் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். பொறுமையாக போ. இது என்ன வேறு இடத்துக்கு எங்கே வந்திருக்கோம்? இது என்னது ரெக்கார்டா? சரி, இது எதுக்காக தேவைப்படும், எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே ஒரு ரெக்கார்டு பிளேயர் இருந்துச்சுல்ல, அதில் போடணுன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போய் அதில் போட்டால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னடா சவுண்டு இது? அவனோட வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சவுண்டு கொடுத்தா நாங்களாம் பயந்துருவோமா? ஓகே, இங்கே தான் இருக்குது. ப்ளே பண்ணி பார்த்துருவோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ப்ளே பண்ணியாச்சு. என்ன இதோ வந்துட்டான். கீழே கொடுறா தம்பி. எப்படி நீ அதை போட்டு போடலாம்? அண்ணன் தப்பிக்கணுமில்ல. ஓகே, இது ஓப்பன் பண்ணிடுவான். எஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கே தான் லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் வழியாக ஏறி போயிடலாம். எஸ், போய் ஓப்பன் பண்ணுவோம். என்ன ஓப்பன் ஆகலை? பவர் இல்லையா? இதுவும் அந்த பையனோட வேலையாக தான் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு ஒயிட் ரேபிட் டோர் இருக்குது. இதை அப்படியே ஓப்பன் பண்ணி போவான். இந்த பக்கம் ஓகே, முன்னாடியே ஒரு டோர் இருக்குது. சீக்கிரமாக போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வேற எங்கே? ஓகே, நம்ம பவர் ரூமுக்கு வந்தாச்சு. பவர் ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னதான் பிரச்சனைன்னு பார்ப்போம். ஓகே, 2 ஃபியூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ளூ ஃபியூஸ் அப்புறம் ஒரு பிங்க் ஃபியூஸு. ஓகே, ஃப்ரீ சோல் கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ளூ ஃபியூஸ் இங்கே தான் இருக்கா? அப்படியே ப்ளூ ஃபியூஸ் எடுத்துக்குவோம். எடுத்து எந்த பக்கம்? ரைட் சைடு போடலாமா? ஓகே, ரைட் சைடு போடலாம். அட கீழே போட்டனே. எடுத்தாச்சு. ஓப்பன். ஓகே, இங்கே இல்லை, ராங் ஃபியூஸு. இங்கே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே தான் போடணுமா? போட்டாச்சு. ஓகே, 1 க்ரீன் லைட் எரியுது. அடுத்து இங்கே ஏதோ பின்னு கேட்குது. ஓகே, இது அப்புறமா பார்த்துக்குவோம், என்ன பின்னுன்னு தெரில. அடுத்து ஃபியூஸ் எங்கே இருக்கும்? ஓகே, இது என்னமோ டோர் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கே இங்கே தான் இருக்குது ஃபியூஸு. எடுத்தாச்சு.
ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே இதில் போட்டுருவோம். எஸ். என்ன பவரை காணோம்? எங்கடா டேய், அதை குடுறாங்க. அங்கிள் அதை நான் தர மாட்டேன். எப்படி வெடிச்சதா? அது என்ன ஊசி பட்டாசுன்னு நினச்சேடா, நீ தூக்கி போட்டு வெடிச்சா என்னால் இன்னொன்று வைக்க முடியாதா? இருடா, இன்னொரு ஃபியூஸ் எடுத்து வைக்கிறேன், நீ என்ன பண்ணுறன்னு பார்த்துட்றேன். அங்கிள் நீங்கள் அதை வச்சாலும் நான் வெடிச்சிருவேன் அங்கிள். டேய், அங்கிள்னு கூப்பிடுறது நிறுத்துடா, கீழே போ. ஃபியூஸை தூக்கி தூக்கி போட்டு விளாண்டுருக்க, கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன், ஃபியூஸை தூக்கி தூக்கி போட்டு விளாண்டுருக்கோம். இந்த தடவை வைக்கிறேன், எப்படி நீ எடுத்து விளாட்றேன்னு நானும் பார்த்துட்றேன். ஓகே, அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிருவோம். எஸ், வச்சாச்சு. எங்கடா காணோம்? அங்கிள் நான் தான் சொன்னேன்னா இல்லையா, நீங்கள் வச்சாலும் நான் எடுத்துகிட்டு வந்து வெடிச்சிருவேன்னு சொன்னால் கேட்டிங்களா? இவன்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லை, பின்னையாச்சும் கண்டுபிடிப்போம். எங்கே இருக்குது? இங்கே இல்லை, இங்கே, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, எங்கே தான் இருக்குது? ஓகே, சைடில். ஓகே, 2 நம்பர் தான் கிடச்சிருக்கு. வேறு 2 நம்பரு. ஃபஸ்ட் 2 நம்பர் 4 3. இன்னும் 2 நம்பரை காணுமா? இங்கே, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கே ஒன்று இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எஸ், சைடில் இருக்குது 1 7. அப்போ 4 3 1 7. ஓகே, பின்ன போடுவோம். ஃபஸ்ட்டு 4, அடுத்து 3, அடுத்து 1, அடுத்து 7. எஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. இதுவரை நாமளே ஜம்ப் பண்ணிடுவோமா? என்ன போக முடியல. ஒருவேளை இவனே இதை தூக்கிட்டு வந்து போடணுமோ? இங்கே வாடா, அப்படியே போ, உங்கள் வீட்டுக்கு போ. இதை க்ளோஸ் பண்ணிடுவோம், மறுபடியும் பறந்து வந்துட போகிறான். எப்படியும் அவன் தொல்லை முடிஞ்சு. இந்த ஃபியூஸை இப்போயாச்சும் வைக்க முடியுதான்னு பார்க்கலாம். வச்சிடலாமா? எஸ், வச்சாச்சு. 2 க்ரீன் லைட்டு காட்டுது. அப்படியே நம்ம போவோம், லிஃப்ட்டு கிட்ட போவோம். லிஃப்ட்டில் போய் என்னடா எங்கே இருக்கான்? ஐயோ, இப்போ என்னமோ பண்ண போகிறான்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன பண்ண போகிறான்னு தான் ஒன்றா தெரியல. பார்ப்போம். என்ன மேலே இருந்து பார்க்குறான் இவன். எப்போ என்னவோ சம்பவம் பண்ண போகிறான், ஆனால் என்னன்னு தான் தெரில. லிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணுவோம். எஸ், லிஃப்ட் ஒர்க் ஆகுது. என்ன பின்னாடி சத்தம்? யார் அது தூரத்தில்? ஓ, இவன் தானா? ஐயோ, இவன் என்ன பெரிய தூரமாக மாறிட்டான். ஓடு 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 ஓடு. அங்கே பூட்டு போட்டுருக்கு. ஆஹா, இவன் தான் வந்தேன். அதில் சாவி எடுத்து எஸ், பின்னாடி இது வந்துட போகிறான். அங்கிள் இங்கிருந்து உங்களால் தப்பிக்க முடியாது. பாரா சொன்னா தப்பிக்க முடியாது. நீ இப்போ பாரா எப்படி தப்பிக்கணும்னு மட்டும் பாரா. எஸ், கீ கிடச்சிருச்சு. நல்லா கண்டா அது இன்னொரு பூட்டா. அதுக்கான சாவி எங்கே? எங்கே 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 எங்கே? கம்மான், கண்டுபிடி வந்துட போகிறான். இங்கே இங்கே. அடா, பிடிச்சிட்டான். ப்ரெஸ் டு வேக்கப். கோ 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 கோ. ஸ்பீடாக போகணும், ஸ்பீடாக போகணும். போ போ. பின்னாடியே வந்துட்டு இருக்கான். பின்னாடி வந்து பிடிச்சிருப்பான். ஓடு 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 ஓடு. எஸ், சாவியை எடுத்தாச்சு. அடுத்து சாவியை போட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். அன்லாக். எஸ், அன்லாக் ஆகிடுச்சு. நோ எஸ்கேப். என்னடா எஸ்கேப்பாக கூடாதுன்னு எழுதியெல்லாம் வச்சுருக்கானு. இங்கே இருந்தால் இவன் நம்மளை கொன்னாலும் கொண்டுருவான். டக்குன்ட்டு கீ எடுத்துகிட்டு போகணும். போ போ போ. கீ போடு. எஸ், அன்லாக் பண்ணியாச்சு. இன்னொரு சாவி. எஸ், இங்கே தான் இருக்குது. சாவியும் எடுத்தாச்சு. அன்லாக். ஒன்றும் கீழே தூக்கி போட்டானே. ஆஹா, சாவி எடுத்தாச்சு. அன்லாக். ஓகே, சீக்கிரமாக போகணும். ஓப்பன் ஓப்பன் ஓப்பன். அப்பா, தூரத்தில் தான் லிஃப்ட் இருக்குது. என்னடா நடுவில் என்னென்னமோ வருது. அப்பா, தப்பிச்சிட்டோம். இவன் என்ன எட்டி எட்டி பார்க்குறான். அப்பாடா, இவன்ட்டு எப்படியோ தப்பிச்சாச்சு. த எக்ஸிட். அப்போ ஒன்றும் முடியலையா? இதுதான் எனக்கு தெரிஞ்ச கடைசின்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸிட்னு வேறு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறானோ? என்ன வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இரு, இந்த பொருளெல்லாம் என்ன ஆப்போசிட்லலாம் இருக்குது. அசாமல் மேலே போயிட வேண்டியது தான். இவன் நம்மளை பார்த்தோன்னா பின்னாடியே துரத்த போகிறான். என்னது இது? கீ வேணுமா? அப்போ இந்த ரூமுக்குள்ளே ஏதோ இருக்குது. கண்டிப்பாக கீழே தான் இருக்கேன். கீயை போய் எடுத்துகிட்டு வந்து இதை அன்லாக் பண்ண வேண்டியதுதான். எங்கே இருக்கும்? ஏதோ க்ரீன் கலர் கீ. நம்மளுக்கு தேவைப்படுறது பிங்க்கு. பிங்க்கு எங்கே? அங்கே இருக்குது. எஸ், பிங்க்கு எடுத்தாச்சு. ஓகே, மேலே போய் அன்லாக் பண்ணுவோம். இவன் வர நம்மளை பார்க்குறான். எப்படியோ அன்லாக் பண்ணியாச்சு. இங்கே நான் ட்ரெயின் விட்டு விளாண்டுருக்கான். இதை ஒன்று எடுத்து தூக்கி அப்படி போட்டுருவோம். போ, தட்டி விட்டாச்சு. எஸ், இங்கே தான் டோர் போகுது. இது என்ன பண்ணணும்னு தெரில. பின்னாடி என்னடா லாக் ஆகிடுச்சா? நான் கூட என்னமோ சவுண்டு இருந்துச்சு. இவன் நான் முன்னாடி உட்காந்துட்ருக்கான். இப்படி பார்த்தாலே பயமாக இருக்குது. வேணாம், இவனை எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு எதாவது சாபத்து இருந்தாலும் இருக்கும். என்னடா இது? ஏய், என்னடா? ஆஹா, காலுக்கடியில் இருக்கானே. ஓடு 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 ஓடு. டேய்,
இவன் என்னடா பையனாட்டம் வருவான்னு பார்த்தா இதை ராக்கெட் மாதிரி பின்னாடி நெருப்பு வச்சு விட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கானே. பின்னாடி வரானே. இல்லை ஓடு 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 ஓடு. இங்கே லாக்குடு. எஸ், இந்த பக்கம் ஏதோ வழி போகுது. என்னடா தூக்கி விளாண்டுருக்காங்க. ஆஹா, தப்பிச்சிட்டோமா. அந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது, இதை விட்டு அந்த பக்கம் போயிடுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. மறுபடியும் என்னடா சத்தம், பின்னாடி டோர் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டானுங்களே. ஓப்பன் பண்ணி என்னது இது, இங்கே என்னமோ டிவி இருக்குது. ஓகே, டிவி மேலே உட்காந்துட்ருக்கேன். என்ன டிவியில் தெரியுது. ஆஹா, அந்த டிவி பார்க்கக்கூடாதா. ஓகே, இந்த தடவை அந்த டிவியை பார்க்காம பொறுமையாக போக வேண்டியதுதான். ஒரு டிவி தான் நினச்சா இத்தனை டிவி இருக்கு. ஆஹா, ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு பார்த்துருவோம். ஏய் யப்பா, இத்தனை டிவி. மேலே பார்த்துட்டு பொறுமையாக போயிடும். மேலே என் டிவி இருக்கா. இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். பொறுமை, ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்நேரத்துக்கு அவுட் ஆகிருப்போம். என்னடா கீழெல்லாம் டிவி வச்சு விட்ருக்கீங்க. மேலே பார்த்தா மேலே டிவி, கீழே பார்த்தாலும் டிவி இருக்குது. ஆஹா, இன்னும் எத்தனை டிவி இருக்குன்னு தெரியலையே. பொறுமையாக அப்படியே மூவ் பண்ணுவோம். வேணும், ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த டிவியெல்லாம் கடந்து போகிறதுக்குள்ள என்ன ஆகுமோ தெரில. அப்படியே பொறுமையாக. என்னடா இருக்கு, நீங்கள் இப்படிலாம் பயன்படுத்தணும். பயன்படுத்துவோமா எப்படி. நாங்கள் ஒரு ப்ரோ பிளேயர்லாம் பயப்படக்கூடாது. பொறுமையாக போக வேண்டியது தான். ஒன்றுமே இல்லையா. பொறுமையாக ஓப்பன் பண்ணி அப்பா போயாச்சு. எங்கே பாரு, இவனுக்கு தலையில் எவனா டிவி மாட்டிட்டான். அந்த டிவிக்குள்ளேயும் இவன் மூஞ்சி தெரியுது. அப்பா, இந்த பக்கம் எப்படியும் வந்தாச்சு. ஓகே, அப்படியே பொறுமையாக டோர் திறந்து போவேன். என்னடா இவன் எங்கே உட்காந்துருக்கான், எங்கடா போனா. இவ்வளோ நேரம் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு எங்கேயோ ஓடிட்டான். நம்மளுக்கு என்ன, நாம் இங்கேருந்து தப்பிச்சா போதும். அப்படியே பொறுமையாக போவோம். இதுக்கு மேலே பயப்படக்கூடாது. எப்படி பயப்படவே கூடாது. எவன்டா அவன் டோரை பிச்சுட்டு எவனோ வர பார்த்தான். ஜஸ்ட் மிஸ்ஸு, தப்பிச்சிட்டோம். அப்படியே பொறுமையாக போக வேண்டியதுதான். ஓப்பன் பண்ணி என்னடா இது மந்திரம் ஓதிட்டுருக்கானுங்க. அடாப்பா இது. ஆனால் இவனுங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ, அங்கே யாரும் இருக்காங்களே. அப்பா, என்னடா பயன்படுத்தி விட்டு போயிட்டான். இவனை என்ன பண்ணுறது. வாடா, அவனை தூக்கிட்டு போய் போகிற இல்லை எங்கேயாச்சும் போட்டு போயிடுறேன். இவன் கையிலேயே தூக்கிட்டு போய்கிட்டு இருக்க முடியுமா. இவனே அவன் தூக்கிட்டு போகிறான். போடா தக்காளி. அப்பா, இந்த வழியில் ஒரு ஜம்ப் பண்ண மாட்டேன். என்ன போக முடியல. இவனை தூக்கிட்டு வந்து போடணுமோ. நான் ஃபஸ்ட்டு ஒரு லாக்கரை ஓப்பன் பண்ணி போட்டுமே அந்த மாதிரி. போடா, போயிட்டான். இது என்னடா வழி. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு பையனை தூக்கி போட்டு வழி பிறக்கிறது இப்போ தான்டா பார்க்குறேன். நம்மளுக்கு என்ன, நம்ம போய் வின் பண்ணால் போதும். இங்கே என்னமோ அடியில் போகணும் மாட்டிருக்கு. ஓகே, உள்ளே போவோம். பொறுமையாக அப்படியே போவோம். நின்று பார்க்கலாம். இந்த பக்கம் இல்லை, அப்போ அந்த பக்கமாக தான் இருக்கும். எஸ், அங்கே ஒரு எக்ஸிட் டோர் இருக்குது. அப்படியே அங்கே போவோம். ஐயோ, இவன் நான் இங்கே இருக்கான். ஓடுறோம். ரைட்டா நிற்காது போப்போ. பின்னாடி வரானா. இல்லை வரல. டோர் ஓப்பன் பண்ணு. ஆடா, பிடிச்சிட்டானே. செட் ப்ரெஸ் டு வேக் அப். கோ. இந்த தடவை விடக்கூடாது. கண்டிப்பாக அவனை தாண்டி போயே ஆகணும். போ. பொறுமையாக அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, இங்கே அப்படியே இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போக வேண்டியது தான். போ சீக்கிரமாக போ. எஸ், அப்படியே இங்கேருந்து வந்தாச்சு. போமா, இங்கேருந்து வருவோன்னு தெரியும். அதனால நம்ம டக்குன்னு போக வேண்டியது தான். இது போய் இங்கே பாருங்கள், நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்காக லெஃப்ட் பக்கம் அவங்க ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்கோம். ஓப்பன். எஸ், இங்கே போகணும். இங்கே போயிடலாம். எஸ், இது லாக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அவனால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே என்னென்னமோ இருக்குது. எப்படி இவன் எங்கே வந்தான். இந்த ட்ரெயினை தூக்கி அடிப்போம். நான் போக மாட்டேங்கிறான். சரி, இங்கே ஒரு ஃப்ரீ சொல்லியிருக்கு. இதை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போவோம். ஓகே, இந்த வழியில் எதாச்சும் தெரியுதா. எதுவும் தெரில. ஓப்பன் பண்ணி போயிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போகணும் மாட்டிருக்கே. ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஐயோ, ரைட்டா. இது நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கானாட்டிருக்கே. கோ. நின்னா அவ்வளோதான், நம்மளை வாயில் போட்டு முழுங்கிடுவான்.
நிற்காது போ போ போ. எவன்டா அவன் கதவை சாத்தந்து ஓப்பன் பண்ணி போயிட வேண்டியதான். இது என்னடா? ஓ லெஃப்ட் பக்கம் போகணுமா? ஓகே ஓகே ஓகே. போ 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 போ. என்ன ட்ரெயின் சவுண்டில் கேட்குது? அடா பாவி, ட்ரெயின் வரையா? அப்பாடா, இந்த பக்கம் ஏற மார்க்குன்னா வந்துட்டோம். இது என்னடா பால்டாப்பா? இந்த பக்கம் ஏற மார்க் போட்டு போ 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 போ. எஸ், ஓப்பன் பண்ணி வந்தாச்சு. அப்பாடா, எப்படியோ அந்த குட்டி சாத்தான்ட்டு இந்த கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துட்டோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூடவே ஃபன்னாகவும் இருந்திருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆள் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஹாரர் கேம்ஸ், ஃபன்னி கேம்ஸில் வரும். அப்போ தான் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹைப்பர், ஃபயர் ஹைப்பர்.